ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நாம் இன்னைக்கு சூப்பர் ஸ்பைசியான ஒரு அல்டிமேட் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னியோட செய்முறையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், காஞ்ச மிளகாய் 12, மீடியம் சைஸ் தக்காளி 1, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு உளுந்து தாளிக்க தேவையான அளவு. நம்ம செய்கிற இந்த சட்னி 3 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, உப்பை போட்டு நல்லா பேஸ்ட்டாக சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயிலேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா காரத்தை பேலன்ஸ் பண்ணுற தன்மையும் காரத்தினால ஏற்படுற உடல் சூட்டை தவிர்க்கவும் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் முக்கியம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கிளாஸ் தண்ணியில மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா வயசானவங்களுக்கோ இந்த சட்னியை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டியான கார சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.